ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறணும். என்ன விஷயம் அப்படின்னா 900 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து கடந்திருக்கிறேன் வெற்றிகரமாக. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸில் 60% வந்து பெண்கள் இருக்கிறாங்க. இது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அதில் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து போடக்கூடிய வீடியோக்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க. இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து எனக்கு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருக்குது, ரொம்ப பிளஸ்டாகவும் வந்து ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி 98% வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஜஸ்ட் வியூ பண்ணிட்டு போயிடுறீங்களா. ஸோ அப்படி வந்து இந்த 98% மக்கள் வந்து கொஞ்சம் கருணை காட்டி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் ஆர்ஜி ரோகிணி டாக்ஸில் உங்களுக்காக நிச்சயமாக நல்ல நல்ல கண்டென்ட்டுகளை நான் கொடுப்பேன். அதனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஆர்ஜே ரோகிணி டாக்ஸில் என்ன கண்டென்ட் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதற்கான ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகி யார் ஹோஸ்ட்டு என்னங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பக்கம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து ரீகேப் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு ரொம்ப நாளாவே தோணுச்சு. அதாவது கிட்டத்தட்ட 7 சீசனை பிக் பாஸ் சீசன் தமிழ் வந்து வெற்றிகரமா முடிச்சு இப்போ 8வது சீசனுக்காக ரெடியா இருக்காங்க. இந்த 7 சீசன்லையும் ஒவ்வொரு சீசனுக்கும் 14லிருந்து 18 கண்டஸ்டன்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவங்கெல்லாம் இப்ப என்ன பண்றாங்க, இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியமான ஒண்ணா அமைஞ்சிருக்கு, எத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டா அமைஞ்சிருக்கு, எவ்வளவு பேர் லைஃப்ல அது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா மாறி இருக்கு, எவ்வளவு பேர் வாழ்க்கையில வந்து அது மிகப்பெரிய மோசமான விளையாட்டை விளையாடி இருக்கு அப்படிங்கறத ஒரு சின்ன ரீகாப்பா பண்ணணும், பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து தோணிட்டே இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட 7 சீசன். ஒவ்வொரு சீசன்லயும் வந்து பாத்தீங்கன்னா 18 கண்டஸ்டன்ட் வந்து இருக்கிறாங்க. ஏன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்றேன். ஸோ அப்படி இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரை பத்தி சொல்றப்ப எப்படி கால்குலேட் பண்ணாலும் அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா 45ல இருந்து 1 மணி நேரம் வந்து எனக்கு தேவைப்படும். ஸோ 1 ஹவர் கண்டென்ட்டா கொடுத்தா மக்களுக்கு சுவாரஸ்யமா இருக்குமா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன டவுட் எனக்கு இருந்தது. சரி, ஓகே, ஒவ்வொரு சீசனா போயிடலாமே, டெய்லி ஒரு எபிசோட வந்து ரிலீஸ் பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஐடியா தோணுச்சு. ஸோ இனி வரக்கூடிய வாரங்கள்ல தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீசனை பத்தியும் அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண அந்த கண்டஸ்டன்ட் பத்தியும் அவங்களுடைய தற்போதைய நிலைமை என்னவா இருக்கிறாங்க, எப்படிலாம் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஸோ நீங்களும் வந்து அதற்கும் எனக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். ஓகே, பிக் பாஸ் சீசன் தமிழ் 1 அதை வந்து இப்போ பார்க்க போகிறோம். முதல் முறையாக வந்து தமிழுக்காக வந்து பிக் பாஸ் வருது. வந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டோன்னே பயங்கர சந்தோஷம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பாலிவுட்ல பார்த்துருக்கோம், இதை பற்றி பயங்கரமாக விஷயங்கள் விவாதங்கள்லாம் வரும். சல்மான் கான் ஹோஸ்ட் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ தமிழுக்கு வர்றப்ப ரொம்ப புதுசாக இருந்தது. அதுவும் கமலஹாசன் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறப்ப ஆடியன்ஸ் வந்து பயங்கர குஷியாயிட்டாங்க. எப்படி இருக்கும், ஏன்னா பயங்கரமா வந்து மடக்கி வந்து பதில் சொல்றதுலையும் கேள்வி கேட்கறதுலையும் சகலகலா வல்லவர் அவர். அதனால அந்த எதிர்பார்ப்பே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்தது. கிட்டத்தட்ட முதல் சீசனுக்கு இருந்த அந்த ஒரு ஆடியன்ஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா கடைசி சீசனுக்கு இருக்குதா அப்படின்னா அது ஒரு சர்ப்ரைசிங்கா தனியா ஒரு ஃபேக்டர். அதை பத்தி நம்ம தனித்தனியா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து மேக்சிமம் கம்மி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஹைப்பை வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஏற்படுத்தி இருந்தது பிக் பாஸ் சீசன் 1 அப்படின்னு சொல்லணும். ஸோ அதில் வந்து கண்டஸ்டன்ட் ஒவ்வொருத்தரா வந்து பார்க்கணும். லிரிசிஸ்ட் ஸ்னேகன். ஸோ அவர் வந்து அதுக்கு முன்னாடியே, அதாவது பிக் பாஸ் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டாப்ளிஷான ஒரு லிரிசிஸ்ட் தான். அவர் ஹீரோவாகவும் வந்து படங்கள்லாம் வந்து சில படங்கள் பண்ணியிருந்தாரு. அது அவருக்கு பெருசாக கை கொடுக்கல. பட் லிரிசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு அவருக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கமல்ஹாசன் மேலே பயங்கரமான அன்பு இருந்தது. அந்த அன்பின் மாறாத விஷயமா தான் என்ன பண்ணார்னா மக்கள் நீதி மையத்தில் போய் ஒரு கட்சியில் ஒரு பொறுப்புலையும் வந்து அவர் இணைஞ்சாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு கண்டஸ்டண்டா என்ன மாதிரி முத்திரை பதிய வச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டிப்புடி வைத்தியர் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து ஸ்னேகன் எடுத்தார். ஏன் அப்படின்னா ஒரு அன்பால வந்து நிறைய பேர் வந்து ஆத்மார்த்தமா கட்டி பிடிச்சதை வந்து நிறைய ட்ராலுக்கு உள்ளாக்கி அந்த ஒரு பட்டத்தை வந்து அவர் கொடுத்தாங்க. பட் இந்த ஒட்டுமொத்த ட்ராலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எபிசோட்ல மொத்தமா காணா போச்சு. அதாவது அவங்களுடைய பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நண்பர்கள் வந்து உள்ள வந்து பார்க்கக்கூடிய எபிசோட்ல ஸ்னேகனுடைய அப்பா வந்தப்ப ஒரு மொமெண்ட் வந்து கிரியேட் ஆச்சு. வந்து பாத்தீங்கன்னா தி பெஸ்ட் மொமெண்ட் எவர் இன் பிக் பாஸ்
அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த சீசன்லயுமே நடக்கல அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு ஆத்மார்த்தமா இருந்தது. ஸோ பிக் பாஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு பிறகும் சரி, அவரோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ஏர்முகமா தான் அமைஞ்சிருக்கு. இதுல நடந்த எந்த ஒரு விஷயமே அவருக்கு பெரிய பாதிப்பா அமையல. இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப நாளா வந்து காதலிச்ச பொண்ணையும் கல்யாணம் பண்ணி இப்ப ரொம்ப சந்தோஷமா வந்து அவரோட லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு இருக்கிறாரு லிரிசிஸ்ட் ஸ்நேகன். அடுத்ததா இந்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுஜா வருணி. அவங்க வந்து தமிழ் சினிமாவுல நெறைய படங்கள்ல நெறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. நெறைய பாடல்களுக்கு நடனம் ஆடியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பிக் பாஸ் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுல வந்தாலும், அவங்களால என்ன பெஸ்ட் குடுக்கணுமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து குடுத்தாங்க. பட் இவங்களுடைய ரோல் பார்த்த வரைக்கும், பெருசா ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெற நெ ஞாபகத்துல வச்சுக்கிற மாரி வந்து பெரிய விஷயங்கள் வந்து ஒரு இம்பாக்ட்டா கிரியேட் பண்ணல. ஆனா, இந்த பிக் பாஸ்ல அவங்களுக்கு குடுத்த மெமரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பெர்சனல் லைஃப்ப எந்த அளவுக்கு வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணவே இல்ல. ஸோ அவங்க வந்து அத தனியா ஒரு ட்ராக்ல எடுத்துட்டு அழகா அவங்களுடைய பெர்சனல் லைஃப்ப லீட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து நெறைய இடங்கள்ல இப்ப Instagram, YouTubeல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வீடியோக்கள அதிகமா நம்ம பார்க்க முடியுது. ஸோ அவங்களும் வந்து பிக் பாஸ்ல ஒரு என்ட்ரி குடுத்தாங்க. கொஞ்ச நாட்கள் இருந்தாங்க. வெளியில போனாங்க. ஹேப்பியா இருக்காங்க. சீசன் 1 பொறுத்த வரைக்கும் இந்த கண்டஸ்டன்ட் அனுயா வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைசிங்கான என்ட்ரி. ஏன்னா, சிவா மனசுல சக்தி படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு ஹீரோயினா கன்வெர்ட் ஆனவங்க. ஒரு சில படங்களுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு பெரிய அளவுல மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகல. அப்புறம் நண்பன் படத்துல வந்து விஜய் அவர்கள் கூட வந்து ஹீரோயினுக்கு அக்காவா வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்துல நடந்த சில சீன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு பெரிய கிரெடிட் வந்து குடுத்தது. பட் ஆல் திஸ் கிரெடிட் அவங்க வந்து சீசன் 1ல வந்து கண்டஸ்டன்ட்டா உள்ள வந்தாங்க. ஸோ இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா, கூட்டத்தில் ஒருவராக நிறைய விஷயங்கள் வந்து ஹேண்டில் பண்ணாங்க. பட் அவங்களுடைய தனிப்பட்ட இம்பாக்ட் வந்து இந்த பிக் பாஸ்ல இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜரா அது நிறைய இடங்கள்ல மிஸ் ஆச்சு. ஸோ என்ன பீரியட் வரைக்கும், எந்த வீக் வரைக்கும் உள்ள இருக்கணுமோ, அதுக்கு தகுந்த மாரி இருந்துட்டு, அதற்கு தேவையான கன்டென்ட்களை மட்டும் வந்து ரொம்ப சாஃப்ட்டா குடுத்துட்டு, அவங்களும் வந்து வெளியில வந்துட்டாங்க. ஆஃப்டர் திஸ் பிக் பாஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அனுயா லைஃப்ல வந்து ஒரு பெரிய கம்பேக் மாரி கிடைச்சதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினெட்லி நாட். பெருசா வந்து அவருக்கு படங்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் பெருசா வாய்ப்புகள் வந்து சேரல. அங்கங்க ஒரு சில படங்கள் மட்டும் அவங்க நடிச்சுட்டு இருக்காங்க. சீசன் 1 பொறுத்த வரைக்கும் ரொம்ப நெறைய பேருக்கு வந்து பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட்டா இருந்த பட்டியல்ல வந்து பிந்து மாதவிக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் இருக்கு. எஸ். ஏன்னா, அவங்க ஹீரோயினா நெறைய நெறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. அந்த பீக் டைம்லயே வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்க்குள்ள வந்து என்ட்ரி குடுத்தது நெறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன நெறைய படங்கள் வருது, வாய்ப்புகள் நடிச்சுட்டு போலாமே! இப்படி வந்து உள்ள போலாங்களே! அப்படிங்கிற மாரி கமெண்ட்ஸ்லாம் வந்தது. பட் அது எதையுமே வந்து அவங்க மைண்ட்ல எடுத்துக்கல. நான் உள்ள போறேன். நான் என்னோட பெஸ்ட் குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட் வரைக்கும் வந்து நெறைய விஷயங்கள போராடி வந்து பண்ணாங்க. நேச்சராவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் தான் அவங்க. ஸோ அவங்களுடைய லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்சு அந்த கேம் பிளே மட்டும்தான் நிறைய பண்ணாங்க. பட் இன்னொரு நிறைய விஷயம் நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒன்று என்னன்னா, இங்க சீசன் 1 பொறுத்த வரைக்கும் அவங்க ஜஸ்ட் கண்டஸ்டன்ட். அதே தெலுங்கு பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க டைட்டில் வின்னர். ஸோ இங்க விட்டதை அங்க பிடிச்சு மக்கள் மனசுல தெலுங்கு ஆடியன்ஸ் கிட்ட வந்து பிந்து மாதவிக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. ஏன்னா டைட்டில் வின்னரா அவங்க வந்து அந்த பாத்வே கடந்து வந்ததுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ரசிகர்களை வந்து தெலுங்கு பிக் பாஸ்ல வந்து சம்பாரிச்சிருக்கிறாங்க. பிக் பாஸ் சீசன் 1ல அடுத்ததா முக்கியமான ஒரு கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணேஷ் வெங்கட்ராமன். ஸோ இங்க நம்ம தமிழ் சினிமாவுல நெறைய படங்கள்ல சப்போர்ட்டிங் ரோல்ஸ் அண்ட் ஹீரோ கேரக்டர்ல வந்து தன்னுடைய பெஸ்ட் குடுத்த ஒரு நபர் தான் வந்து கணேஷ் வெங்கட்ராமன். சீசன பொறுத்தவரைக்கும் அவருக்குன்னு ஒரு தனி பேர வந்து எடுத்தாரு. முட்டை அப்டின்னாலே வந்து கணேஷ் வெங்கட்ராமன் ஞாபகத்துக்கு வர அளவுக்கு ஒரு விஷயம் வந்து நடந்தது. பட் அதுல அவரு எதுவும் ஹார்டா ஃபீல் பண்ணாரா? அவருக்கு வந்து பர்சனலா அதுல ஏதாவது இதாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெவர். ஏன்னா அவர் அழகா வந்து அவருடைய பர்சனல் லைஃப்ல அழகா ஜாலியா லீட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் இப்ப சமீப காலங்கள்ல சின்ன திரைக்கும் உள்ள நுழைஞ்சு சீரியல்ஸ்ல வந்து லீட் ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி வெள்ளித்திரையிலயும் வந்து அவருக்கு தேடி வரக்கூடிய ரோல் எல்லாத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணி அவருடைய பெஸ்ட்ட வந்து குடுத்துக்கிட்டே இருக்கிறார். இருந்தாலும் சீசன் 1 பொறுத்தவரைக்கும் முட்டைய எங்கெங்கலாம் பார்க்குறாங்களோ, கணேஷ் வெங்கட்ராமனுடைய ஞாபகம் வந்து நிச்சயம் வந்து போற அளவுக்கு ஒரு தடத்த வந்து பதிவு பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். பிக் பாஸ் சீசன் 1ல அடுத்ததா இன்னொரு முக்கியமான கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சா கருப்பு. ஸோ தமிழ் சினிமாவுல காமெடி நடிகரா அறிமுகமாகி, தயாரிப்பாளரா தன்னுடைய தடத்தையும் வந்து பதித்த ஒரு நபர் தான் கஞ்சா கருப்பு. தன்னுடைய புரொடக்ஷன்ல வந்து அவருடைய கான்சன்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுனனால என்ன ஆச்சு அப்படின்னா, அவருக்கு பெரிய நஷ்டம் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த ஒரு நொடிச்சு போன நிலைமையில தான் வந்து கஞ்சா கருப்பு இருந்தாரு. அத ஓவர் கம் பண்றதுக்கும், தனக்கு ஏற்பட்ட சில விஷயங்கள்லாம் மாத்தி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சீசன் 1ல வந்து கண்டஸ்டன்ட்டா வந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி கேம் பிளே வந்து எப்படி இருக்கும்
அப்படிங்கிற அந்த நாசுக்கா சில விஷயங்கள்லாம் ப்ளே பண்ண வேண்டிய நேக்கு போக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியாததுனால அவர் இயல்பாவே சில விஷயங்கள் வந்து கடந்து போனாரு. குறிப்பா வந்து இந்த டாஸ்க் விஷயத்துலலாம் வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் சைலண்டா மட்டும்தான் அவரால் ப்ளே பண்ண முடிஞ்சது. அதனால அவரால் வந்து இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் பெருசா வந்து சோபிக்க முடியல. ஸோ வந்தாரு, அவருடைய பீரியட் இருக்கிற வரைக்கும் இருந்தாரு, வெளியில வந்துட்டாரு. ஆஃப்டர் தட் அவருக்காக பட வாய்ப்புகள் கொட்டி வந்து குமிஞ்சதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகல. சின்ன சின்ன படங்கள் அப்பப்ப சில கேரக்டர்கள் மட்டும் அவரை தேடி தேடி வந்து சில விஷயங்கள் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் பண்ணிட்டே இருக்காரு. பிக் பாஸ் சீசன் 1 பொறுத்த வரைக்கும் த மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காயத்ரி ரகுராம். ஒரு ஹீரோயினா அவங்க வந்து அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் சம்பாதிச்சு வச்சிருந்த பெயர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. சார்லி சாப்ளின் ஒரு படம் வந்தது. பிரபுதேவா கூட இவங்க அவங்களுக்கு ஈக்குவலா ஒரு லேடி வந்து டான்ஸ் ஆடுறத பார்த்து எல்லாரும் வந்து மலைச்சு போயிருந்தாங்க. ஒரு பர்டிகுலர் ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரபுதேவாவோட தோல் மேல வந்து அசால்ட்டா காலை வந்து இப்படி தூக்கி போடுற மாதிரி ஒரு ஷாட். அதெல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வேற லெவல்ல அவங்களுக்கு வந்து ஒரு பேர் இருந்ததுங்க. அந்த ஒட்டுமொத்த பேரும் வந்து ஒருத்தருக்கு வந்து மொத்தமா வந்து கெட்டு போறதுக்கான ஒரு அமைப்பு வந்து யாருக்கு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல காயத்ரி ரகுராம் உள்ள என்ட்ரிக்கு அப்புறமா நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அவங்க நிறைய இடங்கள்ல வந்து மனசுல எதையும் வச்சுக்காம ரொம்ப அவுட் ஸ்போக்கனா பேசின விஷயங்கள் எதையுமே மக்கள் வந்து ஏத்துக்கல. இது வந்து ரொம்ப வெஞ்சன்ஸ் ஆகவும் ரொம்ப அவங்கள வந்து கன்னிங்காவும் மட்டும்தான் வந்து ஜெனரல் ஆடியன்ஸ் வந்து பார்த்தாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு விழுந்த அந்த இமேஜ் இந்த நொடி வரை அப்படியே பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஜஸ்ட் அது ஒரு கேம். அந்த சீசன் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 6 சீசன் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனாலும் காயத்ரி ரகுராம் இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுல கொடுத்த இம்பாக்டும் சரி, அதனால அவங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயத்துல இருந்தும் சரி, அவங்களால மீண்டு வர்றதுக்கான சூழலே வந்து அமையல அப்படிங்கறதை நம்ம கண்டிப்பா வந்து பேசியே ஆகணும். ஸோ காயத்ரி ரகுராம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான கேம் கொடுத்தாலும் அதிகப்படியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ்களை வந்து பெற்ற ஒரு நபராகவும் அந்த சீசன்ல அவங்க தான் இருந்தாங்க. ஸோ பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் காயத்ரி ரகுராம் சில விஷயங்கள் அவங்க நினைச்ச மாதிரி அமையல அப்படின்னாலும் பொலிட்டிக்கல் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியில இருந்தாங்க. அங்கேயும் அவங்களுக்கு வந்து அவங்களை சுத்தி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு. அங்க இருந்து வந்து இப்ப ஏடிஎம்கேல ஒரு பொறுப்புல வந்து இருக்கிறாங்க. ஸோ பொலிட்டிக்கல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு சஸ்டெயின் பண்ணிட்டு அவங்க லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 1ல வைல்ட் கார்டு என்ட்ரி மூலமா வந்த இன்னொரு ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண். அப்ப வந்து சில படங்கள்லாம் அவர் வந்து ஹீரோவா பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு பீக் டைம்ல தான் வந்து ஹரிஷ் கல்யாணும் வந்து இந்த சீசன் 1 போட்டியாளரா உள்ள நுழைஞ்சாரு. நிறைய பாசிட்டிவான ஒரு இது கிடைச்சது அவருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் மற்ற எல்லாருமே வந்து கேம் பிளே பண்ணி ஒரு இமேஜை வந்து வெளியில கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போன கண்டஸ்டன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவரும் ஒன் ஆஃப் த பர்சனா இருந்தாரு. ஸோ உள்ள போனதுக்கு அப்புறமா ஹரிஷ் கல்யாண் வந்து இந்த டாஸ்க் விஷயத்துல வந்து பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அதாவது உயிரை கொடுத்து விளையாடுறதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்றது, ஆக்டிவா சில பண்ண வேண்டிய சில விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து கடைசி வரைக்கும் நின்று போராடுறது, இந்த மாதிரியான ஒரு ஃபுல் எஃபர்ட்டை வந்து கொடுத்தாரு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ள போன ஹீரோக்கள்ல வெளியில வந்த பிறகு பேக் டு பேக் ஹிட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹீரோ லிஸ்ட்ல தான் வந்து ஹரிஷ் கல்யாண் இருக்கிறாரு. அவருக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து பார்க்கிங் மூவி, இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன லப்பர் பந்து அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கதை வந்து அவர் சூஸ் பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவரை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கு. பிக் பாஸ் சீசன் 1 பொறுத்த வரைக்கும் ரொம்ப சர்ச்சைகளை அதிகமாக சந்தித்த ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜூலி. ஸோ அவங்கள வந்து இந்த சமூகம் வந்து எப்படி பார்த்திருந்தது அப்படின்னா ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்ல வந்து வீரத்தமிழச்சி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பெயரை எடுத்திருந்த ஒரு நபரா வந்து ஜூலி இருந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒன் டேல ஒரு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் வந்து சென்சேஷனலா கொண்டாடிய ஒரு நபர் ஜூலி. ஸோ ஜூலி வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்ல வந்து மெரினால நிறைய இடங்கள்ல வந்து பேசிக்கிட்டு இருந்ததை நானும் வந்து நான் அந்த நேரத்துல வந்து பார்த்திருக்கேன். அப்ப ஒரே நாள் அவங்க வைரல் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணா பிக் பாஸ்ல கண்டஸ்டண்டா வர்றாங்க. அப்ப வந்த விமர்சனங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா, "அப்பா உங்களுக்கெல்லாம் என்னப்பா, இந்த இப்படி ஒரே நாள்ல எல்லாத்தையும் நடத்திடுறாங்க, அப்படிங்கிறாங்க, இப்படிங்கிறாங்க, இந்த பொண்ணு என்ன பண்ண போகுது?" அப்படிங்கிற மாரி விமர்சனம் இருந்தது. உள்ள வந்ததுக்கு அப்புறமும் கேம் பிளே வந்து பாத்தீங்கன்னா, மற்ற எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய புரிதல் இருந்தது. பட் ஜூலிய பொறுத்தவரைக்கும் அத லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அப்படிங்கிற ஒரு பெரிய வந்து தாட் வந்து எனக்குள்ள இருந்தது. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 4 வாரத்துல ஜூலி அளவுக்கு வந்து நெகட்டிவான இம்பாக்ட சந்திச்ச கண்டஸ்டன்ட் யாருமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து அந்த பிக் பாஸ் வந்து அவங்களுக்கு குடுத்த ஒரு நெகட்டிவ் இமேஜ் இன்னைக்கு வரைக்கும் மாறவே இல்ல.
என்னதான் வந்து அது ஒரு கேமு, ஜூலி அதுலேருந்து வெளியில வந்துட்டாங்க, ஜூலி அப்படிப்பட்ட ஆளே கிடையாது அப்படிங்கிற விஷயம் வந்து மீண்டும் மீண்டும் அவங்க சொன்னாலும் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. நானே வந்து தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்கோட எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன இந்த பொண்ணு ஒன்று ஒன்று பேசுறாங்க, மாற்றி மாற்றி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தேன். நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே நிஜமாவே தப்பு இருக்குமா அப்படின்லாம் நினச்சேன். பட் ஒரு 3-4 இயர்ஸ் கழிச்சு, அதாவது பிக் பாஸ் அந்த சீசன் முடிஞ்சு ஒரு 3-4 இயர்ஸ் கழிச்ச பிறகு நானும் ஜூலியுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸ் வந்து நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 30-40 நாள் ஜேர்னி அதுல. அப்ப கம்ப்ளீட்டா நான் வேற ஜூலிய வந்து பார்த்தேன். எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. இந்த ஜூலிய தான் வந்து எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு ஜூலியா வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ, இப்போ வரைக்கும் அந்த இமேஜ மாத்தவே முடியலையோ அப்படிங்கிற மாரி இருந்தது. ஸோ அப்பதான் ஒரு கிளாரிட்டியும் வந்து எனக்கு கிடைச்சது. ஸோ அங்க வந்து போர்ட்ரேட் பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ரீ பிளான்டா தான் இருக்கு. ஸோ அதுல வந்து சில பேருக்கு வந்து அது பாசிட்டிவா அமையுது, சில பேருக்கு வந்து அது நெகட்டிவா அமையுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அனலைஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ அப்படிதான் வந்து ஜூலி வந்து நான் பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்டரண்டா அவங்க படிச்சது வந்து நர்சிங் அப்படின்னாலும் அந்த ஃபீல்டில் அவங்க இப்போ ஒர்க் பண்ணல. இப்போ வந்து திரைத்துறையில வந்து சின்ன சின்ன கேரக்டர் சீரியல்ல வந்து பண்ணக்கூடிய ரோல்ஸ், அதுக்கப்புறம் மாடலிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்ல வந்து அவங்க பிஸியாவே சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜூலியை பத்தி பேசினா அடுத்த நிமிஷம் கண்டிப்பா வந்து ஓவியாவை பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஏன் அப்படின்னா ஓவியா ஆர்மி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிரியேட் ஆகிறதுக்கு பின்னாடி ரசிகர்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஜூலிங்கிற பர்சன் வந்து முக்கியமான காரணமா இருப்பாங்க. ஏன்னா ஆஃப்டர் தட் பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா தான் ஓவியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்மி கிரியேட் ஆகுது. ஸோ பிக் பாஸ்ல வந்து ஓவியாவுக்கு கிடைத்த ஒரு இடம் இன்னைக்கு வரைக்கும் யாருக்காவது கிடைச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 to 35 நாட்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓவியா பிக் பாஸ் சீசன் 1ல உள்ள இருந்தாங்க. ஆனா அந்த பர்ட்டிகுலர் டைம்லயே அவங்க சம்பாதித்த ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்தாங்க. ஏன் அப்படின்னா எங்க பார்த்தாலும் ஓவி ஆர்மி ஓவி ஆர்மி, அவங்க எது பண்ணாலும் வந்து நாங்க வந்து நிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அந்த சப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க எலிமினேட் ஆகி போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படங்கள்ல வந்து சில வாய்ப்புகள் கிடைச்சது, அவங்க படங்கள் பண்ணாங்க. பட் பெரிய பிரேக் ஒன்று கொடுக்க முடிஞ்சதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அன்பார்ச்சுனேட்லி ஓவியா சைடு நடக்கல. சில படங்கள் வந்து அவங்க பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அவங்களை அதிகமா பார்க்க முடியுது. பட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது ஓவியாவுக்கு வந்து கை கொடுத்ததா அப்படின்னா நோ அப்படின்னு தான் சொல்லணும். பட் அன்னைக்கு கிரியேட் ஆன அந்த ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவங்க கூட ஒற்றுமையா உறுதுணையா நின்றுகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத உண்மையா சொல்லியே ஆகணும். சீசன் 1ல நான் ரொம்ப சர்ப்ரைசிங்கா பார்த்த ஒரு கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமிதா. ஏன் அப்படின்னா ஒரு ஹீரோயினா வந்து அவங்க அடைந்த புகழ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் கொடுத்துற போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்கு அப்பவே இருந்தது. ஏன்னா அஜித் கூட நடிச்சிட்டாங்க, விஜய் அவர்கள் கூட நடிச்சாங்க, பெரிய பீக்ல இருந்த எல்லா ஹீரோஸ் கூடயும் வந்து நடிச்சு முடிச்ச ஒரு நடிகை இங்க போய் என்ன பண்ண போறாங்க, இன்னும் என்ன வேணும், என்னதான் ப்ரூஃப் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஸோ அவங்களும் வந்து உள்ள வந்ததுக்கு பிறகு நிறைய காரணங்கள்லாம் சொன்னாங்க. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த சீசன் முழுக்கவே நமிதாவை பத்தி தெரிஞ்சுது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைஜீன் ஹைஜீன் ஹைஜீன், சுத்தமா இருங்கோ, சுத்தம் பண்ணுங்கோ, சுத்தம் பண்ணுங்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே தான் வந்து ஃப்ரம் பிகினிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கேம் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆக்டிவான அந்த விஷயம் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து இது பெருசா இல்லை. பட் அந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃபையும் சரி, மற்ற ப்ரொஃபஷனல் லைஃபையும் சரி பெருசா எந்த விதமாவும் இம்பாக்ட் பண்ணல. அதுல இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகும் நமிதா வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல ரொம்பவே பிஸி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ வரைக்கும் பிஸியாவே வந்து தன்னுடைய லைஃபை லீட் பண்ணிட்டே இருக்காங்க. பிக் பாஸ் சீசன்ல வந்து மேக்கப் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து ரைசா வில்சனோட என்ட்ரிக்கு பிறகுதான் எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஏன் அப்படின்னா ஒரு நாள் கூட அதாவது காலைல தூங்கி எழுந்திருச்சு பார்த்தா கூட ரைசா மட்டும் ஃப்ரெஷ்ஷாவே இருப்பாங்க. ஆகா எப்படி இந்த பொண்ணு இப்படியே இருக்கு, ஒருவேளை 5 மணிக்கெல்லாம் எந்திச்சு மேக்கப் போட்டு ரெடியா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி சில டவுட்லாம் இருக்கும். ஏன் அப்படின்னா லுக்குக்கு வந்து அவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நபரா வந்து ரைஸா இருந்தாங்க. ஓப்பனிங்ல அவங்க பண்ண நிறைய கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி இருந்தது. போக போக வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பா சேர்ந்து குரூப்பிசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சில நெகட்டிவான கமெண்ட்ஸை வந்து அவங்க ரிசீவ் பண்ணாங்க. ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஹீரோயினா பியார் பிரேமா காதல் படத்துல வந்து நடிச்சாங்க. சில படங்களும் வந்து கேரக்டர் ரோல்ஸ்ல வந்து பண்ணாங்க. நம்ம எந்த விஷயத்துக்கு வந்து ரொம்ப அதிகமா பேசணும், அந்த மேக்கப் ஸ்கின் இருக்குல்ல, அந்த ஸ்கின் ரிலேட்டடாவே அவங்களுக்கு பெரிய இஷ்யூவும் வந்து நடந்தது. அதையும் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து மாடலிங் அண்ட் மூவிஸ்ல சில கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தன்னுடைய லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் உள்ள நுழையக்கூடிய நிறைய பேருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஸோ அப்படி வந்து நான் பார்த்ததுலே வந்து
இந்த கண்டஸ்டன்ட்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அது கொடுத்த வலி வந்து ரொம்ப அதிகமாகும், அதோடைய ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ வரைக்கும் அன்அக்செப்டபிள் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கக்கூடிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா சக்திவேல் வாசுதேவன். அவங்க அப்பா பி வாசு அவர்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர். பி வாசுவோட இயக்கத்துல நடிச்சிடணும் சொல்லிட்டு கால் ஷீட்டை கையில வச்சுட்டு கெஞ்சிக்கிட்டு இருந்த நிறைய பெரிய ஹீரோக்கள் வந்து இண்டஸ்ட்ரியில இருந்தாங்களாம். அந்த அளவுக்கு பீக்ல இருந்த ஒரு நபர் தான். ஆனா அவருடைய பையனா இருந்த சக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பெருசா வந்து சஸ்டெயின் பண்றதுக்கான ஒரு விஷயம் வந்து நடக்கவே இல்லை. ஸோ அந்த ஒரு டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் என்ட்ரியில தன்னுடைய லைஃப் ஸ்டைல் நிறைய விஷயங்கள் மாறும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடையும் உள்ள வந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இவங்க பண்ற எந்த விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பா வந்து அவங்க எல்லாம் ஃபார்ம் ஆனாங்க. இவங்க காயத்ரி ரகுராம், நமிதா, அப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமா வந்து உள்ள போனோடனே வெளியில நிறைய நெகட்டிவிட்டியை வந்து சம்பாதிச்சாரு நம்ம சக்தி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் எலிமினேட் ஆகி வெளியில வந்ததுக்கு பிறகு அந்த சீசன் கொடுத்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து அவரால் வெளியிலே வர முடியல. ஏன் அப்படின்னா எங்க போனாலும் நெகட்டிவிட்டி. அது ஒரு கேம், அந்த நேரத்தில் ரியாக்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத எத்தனையோ இடங்கள்ல அவர் எடுத்து சொல்லியும் மக்கள் வந்து அந்த ரியாலிட்டியை ஏத்துக்கக்கூடிய மென்டாலிட்டி வந்து கொடுக்காததுனால அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறாரு சக்தி. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த் விஷயங்கள் கூட எதையுமே கவனிக்காம ரொம்ப ஓவர் வெயிட் போட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ல வந்து சரியான படங்கள் அடுத்தடுத்து சூஸ் பண்ணாம நிறைய விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிருக்காரு. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கூட வந்து பாத்தீங்கன்னா நான் பிக் பாஸுக்கு போயிருக்கவே கூடாது, எங்க அப்பா அவ்வளவு சொல்லி வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில நான் பண்ண மிகப்பெரிய தவறு பிக் பாஸ்குள்ள போனதுன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு 10 நாள் முன்னாடி கொடுத்த இன்டர்வியூலையும் பேசிக்கிட்டு இருந்தாரு. முக்கியமான ஒரு விஷயம், இவருக்கு வந்து சக்திவேல் வாசுதேவன் அப்படிங்கிற பேர் மாறி ட்ரிகர் சக்தி அப்படிங்கிற ஒரு நேமும் அந்த பிக் பாஸ் சீசன் 1 வந்து இவருக்காக சம்பாதிச்சு கொடுத்தது. வந்தார்கள் போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுல ஒருத்தர் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ. வழக்கு எண் 18 கீழ் 9 படத்துல வந்து ஹீரோவா பார்த்திருப்பீங்க. மாநகரம் படத்துல வந்து ஹீரோவா பார்த்திருப்பீங்க. ஸோ இவர் எதுக்காக பிக் பாஸ்குள்ள வந்தாரு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அவருக்கே தெரியாது. அவர் ரீசெண்டா ஒரு 2-3 டைம் வந்து மீட் பண்ணி ஏன் உள்ள போனீங்கன்னு கேட்டா தெரியலையேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த தான் வந்து பதில் சொன்னாரு. ஸோ ஹோம் சிக் அப்படிங்கிறது பசங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ப்ரூஃப் பண்ண ஒரு நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ. வந்து இருந்த கொஞ்ச நாள்லயே வந்து அம்மா பார்க்கணும், வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாலண்டியரா வந்து வெளியில வந்து எக்ஸிட் எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இவர் வந்து வந்ததும் தெரியல, போனதும் தெரியல அப்படிங்கறதுனால பெருசா ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணல. பட் ஆனா ஹோம் சிக்ல வந்து சீக்கிரமா போன ஒரு நபர் அப்படிங்கிற பேர் மட்டும் இவருக்கு இருக்கு. ஆக்டரா வந்து ஸ்ரீ வந்து அவரோட படங்கள் சூஸ் பண்ற விதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டா இருக்கும். ஏன்னா அவர் கொடுத்த எல்லா படங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து நல்ல படங்களாக வந்து தேர்ந்தெடுத்து தான் கொடுத்திருப்பாரு. ஸோ அப்படிதான் வந்து இருகப்பற்றுலையும் வந்து அவரோட நல்ல ரோல் வந்து ஒன்று பிளே பண்ணியிருந்தாரு. அடுத்தடுத்து அவரும் வந்து தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் சூஸ் பண்ணி நிறைய படங்கள் ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சீசன் 1ல இன்னொரு முக்கியமான கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வையாபுரி. ஸோ ஒரு பக்கம் வந்து கஜா கருப்பு இருந்த மாதிரி வையாபுரியும் வந்து காமெடிக்கு பஞ்சம் இல்லாம நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொண்டு வந்தாங்க. பட் இவங்க 2 பேருக்குமே இது என்ன மாதிரியான கேமு, இதை எப்படி வந்து விளையாடணும், எப்படி வந்து ரோல் பிளே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் தெரியாதனால இவங்களை டாமினேட் பண்ணக்கூடிய சில நபர்களோட மட்டுமே இவங்க டீமாவே சேர்ந்து இருந்ததுனால இவங்களோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பெருசா வந்து எக்ஸ்போஸ் ஆகாம போயிடுச்சு. ஸோ வையாபுரியை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ்ல அவருடைய கேம் பிளே பெரிய வந்து இம்பாக்டா கிரியேட் பண்ணல. பட் வெளியில வந்ததுக்கு பிறகும் அவருக்கு உடனே சரசரன்னு படங்கள் வரல. அவரை தேடி வரக்கூடிய சின்ன சின்ன ரோல்ஸ் அப்படிங்கிறது வந்தது. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கூட லியோ படத்தின் மூலமா வந்து ஒரு பெரிய கம்பேக் கேரக்டர் வந்து அவருக்கு கிடைச்சது. ஸோ வில்லன் குரூப்ல வந்து ஒன் ஆஃப் த நபரா ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டரா வந்து அவருக்கு அமைஞ்சது. அதை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் அவரை தேடி வந்து கதைகளும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த சீசன் 1 பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடோடிகள் பரணி. ஸோ சினிமாவில் வந்து ஒரு கேரக்டர் ரோல்ல வந்து தன்னை யார் அப்படிங்கிற அடையாளப்படுத்தின நபர் தான் பரணி. அவர் தான் வந்து உள்ள கண்டஸ்டண்டா வந்திருந்தாரு. ஆரம்ப காலங்கள்ல எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுவாரு. இவரை வந்து பெரும்பாலும் இந்த உள்ள இருக்கக்கூடிய டீம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்துல சேர்த்துக்காமலே தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்துல மேல இவங்க நம்மள வந்து அவாய்ட் பண்றானுங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய தெரிய ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முதல் சீசன்லயே வந்து பரணி வந்து பரன் மேல ஏறி நின்று குதிச்சு வெளியில போறதுக்கான அட்டம்ப்ட் எல்லாம் வந்து பண்ணாரு. அதெல்லாம் இப்போ வரைக்கும் எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம். இங்க இருந்து நான் போவேண்டா, என்னால முடியலடா, என்னை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சுவர் ஏறி குதிச்சு வெளியில போறதுக்கான அட்டம்ப்ட்ஸ் எல்லாம் நடந்து அதுக்கப்புறம் அவரே வந்து வெளியில வந்து போனாரு. ஸோ அவர் வெளியில வந்ததுக்கு பிறகு அவரை தேடி வரக்கூடிய ரோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படிங்கறத சூஸ் பண்ணி படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சீசன் 1ல உப்புச்சப்பு இல்லாம போயிடக்கூடாதே, பயங்கரமா வந்து ஃபைட் பண்றதுக்கான ஒரு டெரரான நபரா நாங்க இறக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க களத்துல இறக்குன ஒரு நபர் தான் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா காஜல் பசுபதி.
ஸோ கண்டிப்பா சினிமாவில் அவங்க பண்ணக்கூடிய கேரக்டர்ஸும் சரி, நிஜ லைஃப்ல வந்து காஜலோடைய கேரக்டர்ஸும் சரி வந்து பாத்தீங்கன்னா சிமிலரா நிறைய இடங்கள்ல மேட்ச் ஆயிருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு டஃப் ஃபைட்டை தான் வந்து காஜல் வந்து உள்ள போய் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் உள்ள போன காஜல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாதுவான காஜலா மாறினது வந்து அந்த டீமுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இப்ப காஜல் ரைஸ் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ஆனா அந்த இடத்துல சைலண்டா அவங்க மூவ் ஆகி போயிட்டாங்க. ஸோ இவங்க எதிர்பார்த்த ஒரு பெரிய கண்டென்ட்டை வந்து காஜலால கொடுக்க முடியல. ஸோ அவங்க வந்தாங்க, அவங்களுடைய கேம் வந்து ப்ளே பண்ணாங்க, அப்படியே வந்து வெளியிலையும் போயிட்டாங்க. ஆஃப்டர் தட் இப்போ வரைக்கும் படங்கள்ல வந்து முக்கியமான கேரக்டர்ஸ் ஏதாவது அப்படிங்கிறத அவங்களே சூஸ் பண்ணி அவங்களுடைய சினிமா கரியரை வந்து அழகா வந்து கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 1 பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரவ். ஸோ இந்த சீசனுடைய டைட்டில் வின்னரும் வந்து அவர் தான். ஆரம்பத்துல வந்து ஓவியாவுக்கும் ஆரவுக்குமான காதல் தான் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் எலிமெண்டா வந்து நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த பேரே வந்து எப்படியாவது ரியல் லைஃப்லயே வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தெல்லாம் வந்து கொடுத்தாங்க. பட் முக்கியமான ஒரு விஷயம் மருத்துவ முத்தம் அப்படிங்கிற ஒரு டேர்மையே வந்து ஆரவ் சைட்ல இருந்து கண்டுபிடிச்சுதான் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு வந்து விஷயங்கள்லாம் கொடுத்தவர், கண்டென்ட்டை கொடுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அப்படியே பாத்தீங்கன்னா ஓவியா கூட ஒரு டிராவல், அதுக்கப்புறம் வந்து காயத்ரி ரகுராம், சக்தி அவங்க கூட ஒரு டிராவல் அப்படின்ட்டு போயிட்டு ஒரு 75th டேக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆரவ் வந்து ரொம்ப தெளிவாயிட்டாரு. ஓகே ரைட், நம்ம குரூப்பிசம் மாதிரி விஷயங்கள் சில பண்ணோம் அப்படின்னா அது வந்து கேம்ல கணக்கே ஆகாது அப்படிங்கிற கேமோட டாக்டிஸை வந்து சரியா அனலைஸ் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு 25 டேஸ் அவர் பிளே பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டா இருந்தது. ஆரம்பத்துல இருந்த ஒரு 35 நாள்ல இருந்த ஆரவுக்கும் லாஸ்ட் ஒரு 75 நாட்களுக்கு பிறகு இருந்த ஆரவுக்குமான டிஃபரன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே இருந்தது. என்னதான் வந்து ஓவியா விஷயத்துல அவருக்கு மேல ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இருந்தாலும் கேமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாயலா வந்து விளையாடுறாரு, சில விஷயங்கள் கரெக்டா பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருந்ததுனாலதான் அதிகப்படியான வாக்குகள் கொடுத்து அவரை வந்து டைட்டில் வின்னராகவும் மாற்றினாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த டைட்டில் வின் பண்ணதுக்கு பிறகு ஆரவுக்கு வரிசையா லைனா பட்டங்கள் அள்ளி கொடுத்துட்டாங்களா அப்படின்னா அது வந்து பெருசா நடக்கல. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கிரிப்டையும் வந்து உள்ள வந்து அது படமா வந்து ப்ரொடக்ஷன் ஆகுறதுக்குன்னே ரொம்ப டைம் எடுத்துருச்சு. ஸோ அவருடைய லைஃப்ல அவர் ரொம்ப நம்பிக்கையை எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் எதுன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ராஜா MBBS. அந்த படம் நிச்சயம் தனக்கு ஒரு கமர்ஷியல் ஹீரோவா தன்னை அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிட்டு இருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் மூவியா வந்து கன்வெர்ட் ஆகல. ஸோ அதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய கேரக்டர்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்து போட்டு பண்ணாம ரொம்ப காமா காத்துக்கிட்டு தான் இருந்தாரு. அந்த காத்திருப்பின் பலனாக இப்ப விடாமுயற்சி படத்துல அஜித் அவர்கள் கூட வந்து ஒரு முக்கியமான ரோல்ல வந்து இணைஞ்சிருக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து அசர்பைசான்ல வந்து அந்த ஸ்டன்ட் சீக்வன்சஸ் பண்ணி ஆக்சிடென்ட்ல மாட்டின விஷயங்கள், அஜித் அவர்கள் கூட அவர் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து சமூக வலைதளங்கள்ல நம்ம அதிகமா பார்க்க முடியுது. ஸோ எந்த ஒரு விஷயமும் வந்து அதற்கான நேரம் வரும்போது சரியாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆரவ் தான் வந்து எக்ஸாம்பிளா சொல்லணும். இந்த சீசன் 1 டைட்டில் வின் பண்ணவொடனே அவருக்கு அள்ளி வந்து எல்லா விஷயங்களும் வந்து கையில கிடைக்கல. ரொம்ப பொறுமையா வந்து காத்திருந்ததோடைய பலனாதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய விஷயங்கள் அவர் நினைச்ச மாதிரி பிளான் பண்ண மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ பிக் பாஸ் சீசன் 1 பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப புதுசு. ஆங்கர் பண்ணக்கூடிய கமல் சாரும் பிக் பாஸோடைய ஆங்கரா வந்து புதுசு. உள்ள வந்த கண்டஸ்டன்ட்டுக்கும் அந்த ஆட்டமே புதுசு. இப்படி எல்லா விஷயங்களுமே புதுசு புதுசா இருந்தது. ஆனா வந்து சர்ச்சைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் என்டர்டைன்மெண்ட்டுகளுக்கும் எந்த விதமான பஞ்சமும் இல்லாமல் ரொம்ப அதிகப்படியான மக்கள் நேசித்த ஒரு சீசனை வந்து அது அமைஞ்சது அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை. ஸோ அந்த ஒரு இம்பாக்டை தான் வந்து பாத்தீங்கன்னா சீசன் 1 கொடுத்தது. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு சீசன் 2ல யார் யாரு பார்ட்டிசிபென்ட், இப்ப அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டோட நான் உங்களை மீட் பண்றேன். RJ ரோனி டாக்ஸை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.